வியூஸ் ஆஃப் பில்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நாம திருநெல்வேலி மாவட்டத்துல ஐடி துறையில வேலை பார்த்த ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பத்தியும் அதன் பின்னணியில யார் யார் இருக்கா அப்படிங்கறத பத்தியும் தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையை சேர்ந்தவர் சரவணன் மற்றும் அவரது மனைவி கிருஷ்ணகுமாரி. இவர்கள் இரண்டு பேருமே மணிமுத்தாறு பட்டாலியன் பிரிவுல எஸ்ஐயா இருக்காங்க. இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க. மூத்த மகள் 26 வயதுடையவர்கள், இரண்டாவது மகன் 24 வயதுடைய சுர்ஜித். இந்த சுர்ஜித் அப்படிங்கிற அந்த இளைஞர் தான் இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்காரு. இந்த சரவணன் குடும்பத்தினர் தூத்துக்குடியில பணியாற்றிட்டு இருக்கப்போ இவர்களுடைய பிள்ளைகள் ஒரு பள்ளியில படிச்சிருக்காங்க. இந்த பள்ளியில தான் ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த கவின்குமார் அப்படிங்கிற ஒருவர் படிக்கிறாரு. இந்த கவின்குமார் அப்படிங்கிறவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர். இந்த கவின்குமாரும் இந்த சுர்ஜித்தின் அக்காவுமான அந்த பெண்ணும் நெருங்கி பழகுறாங்க, காதல் பயப்படுறாங்க. இந்த சம்பவத்தை தெரிஞ்ச சுர்ஜித்தும் அவருடைய பெற்றோருமான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரியும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. இதை தொடர்ந்து கவின்குமார் அப்படிங்கிற அந்த இளைஞர் தன்னுடைய பள்ளி படிப்பை தூத்துக்குடியில முடிச்சுட்டு கல்லூரி படிப்பை படிக்க சென்னைக்கு வராரு. சென்னை மாநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகத்துல முதல் மாணவனா வராரு, தங்க பதக்கமும் வெல்றாரு. இதன் தொடர்ச்சியா கவின்குமார் அப்படிங்கிற அந்த இளைஞர் சென்னையிலேயே அவருக்கான ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்குது. இங்க அவர் லட்சத்துல சம்பாதிக்கிற ஒரு இளைஞரா இருக்காரு. எதிர்காலத்தை பற்றிய மிக பெரும் கனவுடன் பயணித்த இந்த கவின்குமார் அவர்களுடைய வாழ்க்கை நேற்றோடு முடிஞ்சிருச்சு. காரணம் காதல், ஜாதி. இந்த கவின்குமார் அப்படிங்கிற இளைஞரும் சுர்ஜித்தின் அக்காவும் பள்ளி படிக்கும் போதே நெருங்கி பழகினதா சொன்னான்ல, அப்போல இருந்தே இவங்க கண்டிச்ச பல விஷயங்கள், பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படி இருந்தும் இவர்கள் இருவரும் பேசுவதை நிறுத்தல, பழகிறத நிறுத்தல அப்படின்னு சொல்லப்படுது. கவின்குமார் சென்னைக்கு வேலைக்கு வந்திருந்தாலும் மாதத்துக்கு 2 முறையாவது, வார இறுதி நாட்கள்ல 2 முறையாவது கண்டிப்பா தன்னுடைய காதலியான அந்த பெண்ணை போய் பார்க்க போறாரு. அந்த பெண் திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு சித்த மருத்துவமனையில பணியாற்றுறதா சொல்லப்படுது. அந்த பெண் பணியாற்ற அந்த சித்த மருத்துவமனைக்கு அடிக்கடி இவர் யாரையாவது ஒருத்தரை, தன்னுடைய தாத்தாவையோ இல்ல தன்னுடைய நண்பரையோ உடல்நல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போறதா சொல்லப்படுது. இத சாக்கா வச்சு அந்த பெண்ணோட உரையாடுறதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட சுர்ஜித்தும் அவருடைய குடும்பத்தினரும், அதாவது சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி அப்படிங்கிற அந்த பெற்றோரும் சுர்ஜித்தும் கோபத்துக்கு உள்ளாகிறாங்க. பலமுறை கூப்பிட்டு வான் பண்ணியும் விடுறாங்க. இதற்கெல்லாம் காரணம் அவரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரும். இதற்கெல்லாம் காரணம் என்னதான் பணம், படிப்பு, புகழ் இருந்தாலும் அவரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கதா இருக்குது. 27ஆம் தேதி வழக்கமா இதுக்கு முன்னாடி எல்லாம் நடக்கிற மாதிரி தான் 27ஆம் தேதியும் நடந்திருக்கு. கவின்குமார் சென்னையில இருந்து வார இறுதி விடுமுறைக்காக தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிருக்காரு. சொந்த ஊருக்கு போன கவின்குமார் தன்னுடைய தாத்தாவை அழைச்சிட்டு அந்த சித்த மருத்துவமனைக்கு போயிருக்காரு. காரணம், அந்த பெண் அங்க வேலை பாக்குறாங்க. அவங்க கிட்ட நான் போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலான்னு போன அந்த கவின்குமார் வெளியில சுர்ஜித் அப்படிங்கிற அந்த கவின்குமார் காதலித்த பெண்ணுடைய தம்பி வெளியே வந்து, நீ வெளியே வா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு பக்கத்து தெருவுல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு முன்னாடி கூப்பிட்டு போய் அங்க நின்று 2 பேரும் பேசியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை ஒரு வாக்குவாதமா மாறி இருக்கு, தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. இந்த தள்ளுமுள்ளுக்கு அப்புறம் சுர்ஜித் தான் மறைத்து வைத்திருந்த அருவாளை எடுத்து சரமாரியா கவின்குமாரை வெட்டியிருக்காரு. இதில் படுகாயம் அடைந்த அந்த கவின்குமார் அப்படிங்கிற இளைஞர் சம்பவ இடத்திலேயே ரத்தம் சொட்ட சொட்ட உயிரிழக்கிறார். இதைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த இடத்திற்கு பாளையங்கோட்டை காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் விரைந்து வராங்க. அங்க அந்த சம்பவத்துல ஈடுபட்ட சுர்ஜித் அப்படிங்கிற இளைஞரை அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க உயிரிழந்து கிடந்த கவின்குமார் அவர்களுடைய உடலை கைப்பற்றி அங்க அருகில இருந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சுர்ஜித்திடம் காவல் அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. எதற்காக இந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாரு. தன்னுடைய அக்காவும் கவின்குமாரும் காதலிப்பது தனக்கும் தன் குடும்பத்திற்கும் பிடிக்கவில்லை, அதனாலதான் நான் அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கல, அதனால நான் வெட்டி கொன்னுட்டேன், நான் கொல்ற மைண்ட் செட்ல தான் வந்தேன், முதல்ல நான் பேசி பார்க்கலாம்னு நினைச்சேன்,
பேசினா அவர் என்ற திரும்ப திரும்ப என்கிட்ட நான் அப்படிதான் பண்ணுவேன், நீ பேசக்கூடாதுன்னு சொன்னா நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு, எனக்கு அது கோபத்தை ஏற்படுத்திடுச்சு, அதனால நான் மறைச்சு வச்சிருந்த அருவாளால வெட்டி கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலத்தை கொடுக்கிறாரு. இந்த வாக்குமூலத்தின் தொடர்ச்சியா வெட்டி கொன்னார் இல்லையா சுர்ஜித், அவர் மேலையும் அவருடைய பெற்றோர்கள் மேலையும் வழக்குகள் பதியப்படுது. பெற்றோர்கள் மீது வழக்கு பதியப்பட்டதுன்னு சொன்னான்ல, அதற்கு மிக முக்கிய காரணமா எது பார்க்கப்படுது அப்படின்னா, கொல்லப்பட்ட கவின்குமார் இருக்கார் இல்லையா, கவின்குமாருடைய உறவினர்களா இருக்கட்டும் சரி, பெற்றோர்களா இருக்கட்டும் சரி, இந்த சம்பவத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு கொலையை செய்யற அளவுக்கு ஒரு 24 வயது இளைஞருக்கு எப்படி தைரியம் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, அதற்கு மிக முக்கிய காரணமா அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்லப்படுது. ஏன்னா அவங்க 2 பேரும் நாங்க பாத்துக்கிறோம், நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லாம இந்த இளைஞர் எப்படி இதை பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆகையால அந்த சுர்ஜித் அப்படிங்கிற அந்த இளைஞருடைய பெற்றோர்கள் மேலையும் 6 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதியப்படுது. என்னென்ன வழக்குகள் அவர்கள் மீது பதியப்படுது அப்படின்னா, ஐபிசி 302 கொலை வழக்கு, ஐபிசி 307 கொலை முயற்சி வழக்கு, SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். இது மிக முக்கியமான வழக்கா பார்க்கப்படுது. காரணம், இந்த கொலை செய்யப்பட்ட கவின்குமார் அப்படிங்கிற இளைஞர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால பட்டியல் இனத்தவர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம், இதுவும் மிக கடுமையான ஒரு சட்டமா பார்க்கப்படுது. இந்த வழக்கம் இவர்கள் மீது பாயப்படுது. ஆணவ கொலை போன்ற ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுது அப்படின்னா, அதாவது இந்த கவின்குமார் காதலிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை சொல்றாங்க இல்லையா, அந்த பெண்ணும் கவின்குமாரை காதலிச்சிருந்தா இது ஒரு ஆணவ படுகொலையா தான் பார்க்கப்படும். அதற்கான தண்டனைகள் இந்த குடும்பத்திற்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ச்சியா நம்மளுடைய சமுதாயத்துல திரும்ப திரும்ப பாக்குறோம். இப்போ வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையினரிடையே இந்த மாதிரியான ஜாதிய பாகுபாடுகளா இருக்கட்டும் சரி, இல்ல மதம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் சரி, பெருமளவு பறந்து விரிந்து கிடக்கிறத நாம பார்க்க முடியும். ஜாதி அடிப்படையில், மதம் அடிப்படையில் இங்கு எந்த பாகுபாடும் இருக்க கூடாதுன்னு பல பேர் என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, நாங்கெல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதற்கான ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டா இந்த வழக்கையும் நாம பார்க்கலாம். சக மனிதனை கொள்ளக்கூடிய அவலம் இங்க இன்னும் எத்தனை நாளைக்கு நாம பார்க்க போறோம் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதற்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டா, அது ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே திருத்திக் கொள்ள, அதற்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே திருத்திக் கொண்டு, இங்கு என்னை போன்று என் எதிரில் நிற்பவனும் ஒரு சாதாரண மனிதனே, அவனுக்கும் உயிர் இருக்கு, அவனுக்கும் ரத்தம் வரும், அவனுக்கும் கவலைகள் இருக்கு, அவனுக்கும் மனசு இருக்கு, உணர்ச்சிகள் இருக்குன்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் நாம உணர்ந்தா மட்டும்தான் இது சாத்தியப்படும் அப்படின்னும் நிறைய பேர் இங்க சொல்றாங்க. என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது, இந்த சம்பவத்தை தொடர்ந்து நீதிபதியா இருக்கட்டும் சரி, இல்ல நீதிமன்றமா இருக்கட்டும் சரி, காவல்துறையா இருக்கட்டும் சரி, இதற்கெல்லாம் என்ன ஒரு விசாரணை நடத்தப்பட போகுது, இந்த விசாரணையில என்னென்ன விஷயங்கள் தெரிய வரப்போகுது, இவர்கள் மீது சாற்றப்பட்ட இந்த குற்றங்களுக்கு நிரூபிக்கப்படுமா, இல்ல வழக்கம் போல எல்லா வழக்குகளை போலையும் இந்த வழக்கும் நீர்த்து போய்விடுமா அப்படிங்கிறதும் இங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகமா சமூக வலைத்தளங்கள்ல முன்வைக்கப்படுது. இந்த வழக்கினுடைய தொடர்ச்சி, அடுத்த கட்டமா இந்த வழக்கு எதை நோக்கி நகரும் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளோடயே நானும் காத்திருக்கேன். இந்த வழக்கு அடுத்த கட்டமா எங்க போகுதுங்கிறத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க இன்னொரு காணொலியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.